அனைவருக்கும் வணக்கம். கடந்த வார வகுப்புல நம்ம கணிப்பொறியோட அறிமுகம் பார்த்தோம். இந்த வாரத்துல கணினியோட அமைப்பை பத்தி படிப்போம். சரிங்களா? இது கணினி அறிவியல் மற்றும் கணினி பயன்பாடுகள் 2 மாணவர்களுக்குமே பொதுவான ஒரு பாடம். கணினி அமைப்பு அப்படிங்கிறது தான். இந்த லாஸ்ட் வீக்ல கடந்த வகுப்புல நான் பார்த்தேன், கம்ப்யூட்டரோட ஸ்ட்ரக்சரை பத்தி நான் அனுப்பியிருந்தேன். கணினியோட அமைப்பு பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தோம். அதுல ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தது மைக்ரோ ப்ராசஸரை பற்றி படிச்சுட்டு இருந்தோம். நுண்செயலி அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். தொடர்ந்து அதை நம்ம பார்ப்போம். வாங்க பாடத்துக்கு போகலாம். கணினி அமைப்பு. கணினி அமைப்பு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா என்னது கணினி அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணிப்பொறியோட வன்பொருள் பகுதிகளை பற்றி சொல்லக்கூடியது தான் கணினி அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் கனெக்ஷன்ஸ், கம்ப்யூட்டர் எப்படிலாம் கனெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி தான். போர்ட்ஸை பற்றி படிப்போம், HDMI போன்ற போர்ட்டுகளை பற்றி படிப்போம், பேரலல் போர்ட்டை பற்றி படிப்போம், ஆடியோ போர்ட், இந்த மாதிரிலாம் நிறைய போர்ட்ஸ் பற்றி படிக்கிறது தான். மெமரியை பற்றி படிப்போம், ரேம், ரோம், ப்ரோம், ப்ரோம், இதெல்லாம் நம்ம போன வாரே பார்த்துருந்தோம். வாங்க பார்க்கலாம். ஸோ கணினி அமைப்பு பாருங்களா, அந்த கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த CPU பற்றி சொல்லிட்டேன். CPU அப்படிங்கிறது மைய செயலகம். மைய செயலகம் சில நேரங்கள் நுண்செயலி, சில நேரம் மைக்ரோ ப்ராசஸர், இது மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது? கண்ட்ரோல் யூனிட், ரெஜிஸ்டர்ஸ், அரித்மெட்டிக், லாஜிக் யூனிட். என்ன சார் மைய செயலகத்துக்கு தான் சொன்னீங்க, நுண்செயலிக்கு எல்லாமே சேம் தான் தருகிற. ஸோ CPU அப்படிங்கிறது என்ன இருக்கும்? உள்ள ரெஜிஸ்டர், அரித்மெட்டிக், லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட். ஓகேங்களா? அதே மாதிரி மைக்ரோ ப்ராசஸ்க்குள்ள என்ன இருக்கும்? ரெஜிஸ்டர், அரித்மெட்டிக், லாஜிக், கண்ட்ரோல். பேர் CPU அங்கே சொல்லிட்டு இருப்போம், மைக்ரோ ப்ராசஸ் சொல்லிட்டு இருப்போம், தமிழில் மைய செயலகம் சொல்லிட்டு இருப்போம், சரி, நுண்செயலின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாகவே கம்ப்யூட்டரோட பேசிக்காக பார்த்தீங்கன்னா, முதல்ல இன்புட் கொடுப்போம். இன்புட் கொடுத்த உடனே அது என்ன ஆகும்? எங்கே போய் ஸ்டோர் ரேண்டம் ஆக்சஸ் மெமரிக்கு போகும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் நடக்கும். ப்ராசஸ் நடந்தோன்னு சப்போஸ் அந்த விடை மெமரியில் ஸ்டோர் ஆகணுமா, ஸ்டோர் ஆகிடும். இல்லை அவுட்புட் யூனிட்டில் கொடுக்கணுமா, அவுட்புட் யூனிட்டில் வந்துடும். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறவர் யாருன்னு தெரியும், அந்த கண்ட்ரோல் யூனிட். அப்போ கண்ட்ரோல் யூனிட்னா என்ன? தமிழில் கட்டுப்பாட்டகம். கணிப்பொறியின் எல்லா பகுதிகளையும் கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறதான். சரி, வாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப, கணிப்பொறி அமைப்பு என்பது கணினியின் வன்பொருள் கூறுகளை உள்ளடக்கியது. அதான் சொல்கிறாங்க. ஸோ கணினியோட வன்பொருள் கூறுகளை உள்ளடக்கியது. ரெண்டாவது, வன்பொருளின் பாகங்களின் இணைப்பை பற்றி விளக்குவது அப்படின்றாங்க. இந்த 2 பாயிண்ட் இருந்தால் போதுமானது. ஸோ கணினி அமைப்புனா என்ன? ஒன்று கணிப்பினின் வன்பொருள் கூறுகளை உள்ளடக்கியது, இன்னொன்று இணைப்பை பற்றி சொல்றது. அடுத்து கட்டளை அமைப்புனா என்ன, அல்லது கட்டளை தொகுதினா என்னன்னு கேட்பாங்க. சரியா? இங்க பாருங்க, கணிப்பொறியில் தரவை செயல்படுத்த கொடுக்கப்படும் கட்டளைகள் அப்படி தொகுப்பு தான் கட்டளை தொகுப்பு அப்படின்றாங்க. ஒரு கம்ப்யூட்டர்ல ஏதாச்சும் ஒரு செயல்பாட்டை செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். அந்த ப்ரோக்ராம் எப்படி எழுதுவோம்? கமாண்டா, கட்டளையா கொடுப்போம். அப்படி அந்த கட்டளை தொகுதி தான் என்னது? கட்டளை அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இன்னொன்று பாருங்க, ஒரு நுண்செயலி நிர்வகிக்க, தட் இஸ் CPU அல்லது மைய செயலகம் அல்லது நுண்செயலி ஏதோ நிர்வகிக்க வடிவமைக்கப்பட்ட இயந்திர மொழி வழிமுறைகள்னா அல்காரிதம், ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ், அடிப்படை தொகுதி கட்டளை தொகுதி எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது புரியணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்க்கலாம். இது மட்டும் புரிஞ்சா போதுமானது. கணிப்பொறியில் தரவை செயல்படுத்த கொடுக்கப்படும் கட்டளைகளின் தொகுதி கட்டளை அமைப்பு பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த கட்டளை தொகுதி என்னத்தை செய்யும்? தரவு மாற்றம், எண்கணித செயல்முறைகள், தருக்க செயல்முறைகள், கட்டுப்பாட்டு நகர்வு, உள்ளீடு மற்றும் வெளியீடு, இது எல்லாத்தையுமே இந்த கட்டளை தொகுதி தான் செய்யும். சரிங்களா? தரவு மாற்றம், டேட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படின்வாங்க. ஒரு டேட்டா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எண்கணித செயல்முறைகள், கூட்டல், கழித்தல், பெருக்கல் போன்ற செயல்முறைகளை செய்யறதுக்கும் நம்ம கமாண்ட் எழுதணும். தருக்க செயல்முறைகள், லாஜிக்கல், அண்டு, ஆறு, நாட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி படிக்க போகிறோம். கட்டுப்பாட்டு நகர்வு, கண்ட்ரோல் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளீடு மற்றும் வெளியீடு, இன்புட் அண்ட் அவுட்புட்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கமாண்ட்ஸ் நம்ம எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கட்டளை தொகுதி இந்த வேலைகள்லாம் செய்யும் அப்படின்னு தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட், அடுத்தது பாருங்க, நுண்செயலி. ஏற்கனவே நுண்செயலியை பற்றி நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டோம். இருந்தாலும் பாருங்க, 1970ஆம் ஆண்டு நுண்செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது. ஸோ 1970 நுண்செயலி அறிமுகப்படுத்தினாங்க. முதல்ல இன்டெல் 4004 அப்படிங்கிறது தான் முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு நுண்செயலி. இது நுண்செயலினா என்ன அப்படின்னு பார்க்க, இது ஒரு சிலிக்கான் சிப் தான். எதுக்கு? பற்பல பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் ஒரு சிலிக்கான் சிப் தான் என்னது? நுண்செயலி அப்படிங்கிறது. நுண்செயலி எப்படி இருக்குது? கிளாக் பல்சஸ், கடிகார பருப்பொருளால் இயங்குகிறது. இந்த சிலிக்கான் சிப்பை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1823ஆம் ஆண்டு பாரன் ஜோன்ஸ் ஜாக்கப் பெர்சிலைஸ் அப்படிங்கிற ஒரு சிலிக்கான் சிப்பை கண்டுபிடிக்கிறார்.
இந்த நுண்செயலி அப்படிங்கும்போது இதில் ஒரு 3 பகுதிகள் சொல்கிறாங்க. ஒன்று கணித ஏரண செயலகம், கட்டுப்பாட்டகம், பதிவேடுகள், ரிஜிஸ்டர். ஃபர்ஸ்ட் பார்த்தது தான். ஓகேங்களா? சேம் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் நுண்செயலியோட அடிப்படை பகுதிகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப திரும்ப தான் சொல்லிட்டு இருக்கோம். கணித ஏரண செயலகம், கட்டுப்பாட்டகம், பதிவகங்கள் அப்படிங்கிறது தான். கணித ஏரண செயலகம்னா என்ன? கணித மற்றும் ஏரண செயல்பாடு செய்யக்கூடிய ஒரு இடம். கணிதனா ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம். இன்னொன்று ஏரண செயல்கள்லாம் லாஜிக்கல் அண்டு, லாஜிக்கல் ஆறு, லாஜிக்கல் நாட், இந்த மாதிரி இப்போ செய்கிறது தான். கட்டுப்பாட்டகம்னா என்ன? இந்த சமிஞ்சைகள் அப்படின்னு கொடுத்துருக்கு. சமிஞ்சைகள் தமிழில் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்னல். ஓகே, சமிஞ்சைகள்னா என்னது? சிக்னல் அப்படின்னு அர்த்தம். அப்போ கட்டுப்பாட்டு சிக்னலை பெற்று கணிப்பொறியின் எல்லா பாகங்களையும் கட்டுப்படுத்தும், அதுதான் அர்த்தம். பதிவகங்கள் செயல்பாடுகளுக்கு தேவையான தரவுகள் மற்றும் கட்டளைகளை சேமிக்கும். ஸோ எல்லா கட்டளைனா என்னன்னு பார்த்தோம் போன ஸ்லைட்ஸா. கட்டளை தொகுதினா என்ன? ஒரு பயன்பாடு செய்வதற்காக கொடுக்கப்படக்கூடிய கட்டளையின் தொகுப்பு தான் கட்டளை அமைப்பு அல்லது தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ கணித ஏரண செயலகம் திரும்ப முதல் பாடத்திலிருந்து படிச்சுட்டு இருக்கோம். கணித ஏரண செயலகம் கூட்டல், கழித்தல், பெருக்கல், பகுத்தல் போன்ற வகைகளை செய்யும். கட்டுப்பாட்டகம் அப்படிங்கிறது எல்லா பகுதியும் கட்டுப்படுத்தும். பதிவகங்கள் தரவை சேமிக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைட்ஸ் பாருங்க. நுண்செயலி அப்படிங்கிறது பற்றி. நுண்செயலி அப்படிங்கும்போது நுண்செயலிக்குள்ள ஒரு கடிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதான் நம்ம கடிகார பருப்பொருளால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்படி வேகம் வந்து ஹெர்ட்ஸில் அளவிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோடைய நுண்செயலி வேகம் வந்து ஒரு கடிகார வேகத்தில் மதிப்பிடப்படுகிறது அப்படின்றோம். வேர்ட்னா என்ன அப்படின்னு அர்த்தம். வேர்டு அப்படிங்கிறது வந்து பிட்டுகளின் அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிட்டுனா என்ன? ஆக்சுவலி கம்ப்யூட்டருக்கு வந்து என்ன லாங்குவேஜ் தெரியும்னு பார்த்தீங்கன்னா பைனரி லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும். அப்போ பைனரி லாங்குவேஜ் என்ன சார்? இந்த 0 1 சேர்ந்தது தான் பைனரி லாங்குவேஜ். ஓகேவா? காம்பினேஷன்ஸ் ஆஃப் 0s or 1. அப்போ யாராச்சும் உங்களுக்கு கேட்டு கம்ப்யூட்டருக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும், கம்ப்யூட்டருக்கு எல்லா லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லக்கூடாது. கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் ஒன்றே ஒன்று தான், தட் இஸ் பைனரி லாங்குவேஜ். பைனரி லாங்குவேஜ். ஓகே, அது என்ன சார் பைனரி லாங்குவேஜ்? இருநிலை மொழி தமிழில். இந்த 0 1 மட்டும்தான் கம்ப்யூட்டருக்கு தெரியும், வேற எதுவுமே கம்ப்யூட்டருக்கு தெரியாது. அப்போ இதோடைய அளவு தான் என்ன சொல்றாங்க? வேர்டு. இது ஒரு வேர்டு, சரியா? 4 பிட்னு வாங்குது. இது 2 பிட், இது 4 பிட் அப்படிங்கும்போது இது ஒரு வேர்டு அப்படின்றாங்க. அந்த வேர்டு அளவு என்பது ஒரு தடவை செயல்படுத்தப்படும் பிட்டுகளின் அளவு. முதல்ல இன்டெல் 404 கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அது 4 பிட் நுண்செயலி அப்படின்றாங்க. 4 பிட் நுண்செயலி. இதுல எப்படி சார் 4 பிட் நுண்செயலி அப்படின்னு பார்க்குறப்ப இன்புட் பின் ஒரு 4 இருக்கும், அவுட்புட் பின் ஒரு 4 இருக்கும். அதான் சொல்றாங்க இன்புட் மற்றும் அவுட்புட் பின் வந்து 4,4 அப்படிங்கிறதுனால 4 பிட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 32 பிட்டு, அடுத்தது 64 பிட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பயன்படுத்தக்கூடிய ப்ராசஸர் எல்லாமே 64 பிட் ப்ராசஸர். அப்போ இன்புட் பின் 64, அவுட்புட் பின் 24 அர்த்தம். இப்போ தற்போது பெரும்பாலும் நுண்செயலிகள் 32 அல்லது 64 பிட்டு கட்டமைப்பை பயன்படுத்துகின்றன அப்படிங்கிறது. அப்போ நுண்செயலி அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கோம். அடுத்தது நுண்செயலியை வந்து பிரிக்கிறாங்க. அது அளவை பொறுத்து நுண்செயலியை பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. அது அளவை பொறுத்து நுண்செயலியை 4 வகையா பிரிக்கிறாங்க. 4 வகையா பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, 1 8 பிட் நுண்செயலி, 16 பிட் நுண்செயலி, 32 பிட் நுண்செயலி, 64 பிட் நுண்செயலி. வெரி சிம்பிள் 2 மார்க் கொஸ்டின். சரியா? உங்க புக் பேக்லேயே இருக்கு. தரவின் அளவை பொறுத்து நுண்செயலி வகைகள் யாவை? தரவின் அளவை பொறுத்து நுண்செயலிகள் 4. 1 8 பிட் நுண்செயலி, 16 பிட் நுண்செயலி, 32 பிட் நுண்செயலி, 64 பிட் நுண்செயலி. இது மட்டும் எதுனா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஓவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். திரும்ப நுண்செயலி வந்து இதுவும் வந்து 2 மார்க்ஸ்ல இருக்கு. சரிங்களா? நுண்செயலி அப்படிங்கிறது வந்து கட்டளை தொகுதியின் அடிப்படை. அது வந்து தரவின் அளவை பொறுத்து. தரவின் அளவை பொறுத்து இது கட்டளை தொகுதியின் அடிப்படையில் அப்படின்னு பார்க்குறப்ப ரிஸ்க் அண்ட் சிஸ்க். ரிஸ்கோட எக்ஸ்பென்ஷன் ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது தான். சிஸ்க் அப்படிங்கிறது வந்து காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது தான். இது 1 மார்க் கொஸ்டின்ல வரலாம். ஸோ ரிஸ்க்னா என்ன, சிஸ்கோட எக்ஸ்பென்ஷன் என்ன? ரிஸ்க்குங்கிறது வந்து ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ். சிஸ்க் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ். இது என்னது? நுண்செயலியை 2ஆ பிரிக்கிறாங்க. எதை வச்சு? கட்டளை தொகுதியின் அடிப்படையில். ஒன்று ரிஸ்க், இன்னொன்று சிஸ்க் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிஸ்க்னா என்ன, சிஸ்க்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ரிஸ்க்னா என்ன, சிஸ்க்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கவனிங்க. ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் ரிஸ்க். ஃபர்ஸ்ட்
குறைக்கப்பட்ட கட்டளை தொகுதி தமிழில் ரிஸ்க்னா சரியா, ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆஃப் கம்ப்யூட்டர் சொன்னோம் இல்லையா, அது தமிழில் குறைக்கப்பட்ட கட்டளை தொகுதி கணினிகள்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது சிறிய கட்டளை வழிமுறையை கொண்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிறிய கட்டளை வழிமுறை கொண்டது, சிக்கலான வழிமுறைகள் எளிமையான முறையில் செயல்படுத்தப்படும். தட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, அப்போ ரிஸ்கோட தமிழாக்கும் இது குறைக்கப்பட்ட கட்டளை தொகுதி கணினிகள் அப்படின்னு அர்த்தம். இது ஆக்சுவலி எதுக்கு டெஃபினிஷன், சிக்கலான வழிமுறைகள் எளிமையான முறையில் செயல்படுத்தப்படும். எடுத்துக்காட்டு பென்டியம் கோர், இன்டெல் P6, AMD K6, AMD K7, இது எல்லாமே ப்ராசஸர், தட் இஸ் நுண்செயலி மைக்ரோ ப்ராசஸரோட வகைகள் எல்லாமே இது ரிஸ்க்குரியது. சிஸ்க்னா என்ன அப்படின்னு பார்க்குறப்ப திஸ் இஸ் சிஸ்க். சிஸ்க்னா என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இவை நூற்றுக்கணக்கான கட்டளைகளை ஆதரிக்கும். இந்த கணிப்பொறிகள் பரந்த மாறுபாடுடைய வேலைகளை நிறைவேற்றும். இதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்குறப்ப இன்டெல் 386, 486, பென்டியம் 2 and 3 அண்ட் மோட்டோரோலா 68000. ஓகே, அப்போ மைக்ரோ ப்ராசஸர் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற தரவு அளவை பொறுத்து 8 பிட்டு, 16 பிட்டு, 32 பிட்டு, 64 பிட்டு, அதே கட்டளை தொகுதியை பொறுத்து சிஸ்க் அண்ட் ரிஸ்க் அப்படின்றாங்க. ரிஸ்க் வந்து எளிமையான கட்டளைகளை வழிவகுக்கும், சிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கட்டளைகளை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நுண்செயலியின் பண்புகள். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ். நுண்செயலியின் பண்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப கடிகார வேகம், கட்டளை தொகுப்பு அண்ட் வேர்டின் அளவு. ஏற்கனவே கட்டளை தொகுப்பு என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ கடிகார வேகம் என்னன்னு பார்க்க போகிறோம், வேர்டு அளவு என்னன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு புக் பேக் 2 மார்க் கொஸ்டின். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐ திங்க் ஸோ. நுண்செயலின் பண்புகளை கூறு 2 மார்க் கொஸ்டின்ஸ். கடிகார வேகம், கட்டளை தொகுதி, வேர்டு அளவு, அதை மட்டும் எழுதுனா போதுமானது. நெக்ஸ்ட் நுண்செயலின் பண்புகளில் முதல்ல கடிகார வேகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். ஸோ கடிகார வேகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நுண்செயலிலும் உள்ளே ஒரு கடிகாரம் இருக்குன்னு ஏற்கனவே பார்த்தோம். இந்த வேகத்தை, அதாவது கணிப்பொறியின் ஒவ்வொரு கட்டளையும் நிறைவேற்றுதலின் வேகத்தை இந்த கடிகாரம் கட்டுப்படுத்தும். கமாண்ட்ஸ் வந்து எவ்வளோ சீக்கிரமா நம்ம என்ன பண்ணணும், நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான். இந்த வேகம் மெகா ஹெட்ஸ் அல்லது கிகா ஹெட்ஸ் மூலம் அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 பாயிண்ட் எழுதுனா போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் நுண்செயலின் பண்புகளில் கட்டளை தொகுப்புனா என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கணிப்பொறி தரவை செயல்படுத்த கொடுக்கப்படும் கட்டளைகள் கட்டளை தொகுப்பு எனப்படும். ஒரு நுண்செயலி நிர்வகிக்க வடிவமைக்கப்பட்ட இயந்திர மொழி வரிமொழி அடிப்படை தொகுதி கட்டளை தொகுதி எனப்படும். ஏற்கனவே பார்த்து தான். கட்டளை தொகுதி பின்னோர் செயலை செய்கிறது. தரவு மாற்றம், எண்கணி செயல்முறைகள், தர்க்க செயல்முறைகள், கட்டுப்பாட்டு நகர்வு மற்றும் இன்புட் மற்றும் அவுட்புட், அது ஏற்கனவே நம்ம படிச்சது தான் இது. அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் லைன்லேயே பார்த்துக்கலாம். அடுத்தது வேர்டின் அளவு. வேர்டின் அளவுனா என்ன அப்படின்னு பார்க்குறப்ப வேர்டு அளவு என்பது ஒரு தடவை செயலை செயல்படுத்தும் பிட்டுகளின் அளவு. இந்த பாயிண்ட் ஏற்கனவே பார்த்தோம். இந்த வேர்டு அளவு என்பது கணிப்பொறியின் முதன்மை நினைவகம் செயல்படுத்தப்படும் கட்டளையின் அளவையும் நுண்செயலியில் உள்ள ஊசிகளின் எண்ணிக்கையும் பொறுத்ததாக. இப்போ நம்ம படித்தோம் இன்டெல் 4440 அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது 4,4,4 பார்த்தோம். ஓகேவா, 4 இன்புட்டு 4 அவுட்புட்டு ஊசி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ வேர்டு அளவு எப்படி கண்டுபிடிக்காம பார்த்தீங்கன்னா அந்த கட்டளையோட அளவையும் ஊசிகளின் எண்ணிக்கையை பொறுத்து கொண்டதாக. இப்போ 64 பிட் அப்படின்னு பார்க்குறப்ப ஸோ 64 பின் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, மொத்த உள்ளீடு மற்றும் வெளியீடு ஊசிகளின் எண்ணிக்கை நுண்செயலின் கட்டளை எப்படி தீர்மானிக்கும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓகே, இது வரைக்கும் அந்த வேர்டு அளவு, அதுக்கப்புறம் நுண்செயலின் பண்புகள், கட்டளை தொகுப்பு அண்ட் கடிகார வேகம், இது 3 சேர்த்து எழுதிங்கன்னா இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். நுண்செயலின் பண்புகள் யாவைன்னு கேட்பாங்க, இல்லை விளக்குங்க கேட்டாங்கன்னா கடிகார வேகம் இதை வந்து எழுதணும். கடிகார வேகம், அதுக்கப்புறம் கட்டளை தொகுப்பு, அதுக்கப்புறம் வேர்டின் அளவு, இது 3த்தையும் எழுதுனா ஒரு 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, நினைவு சாதனங்களை கரெக்டாக இது வச்சு பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு 5 மார்க் கொஸ்டின். இந்த படம் வரைஞ்சி இதை மட்டும் எழுதினாலே போதுமானது. இந்த 3 படங்கள் தேவையில்லை, நான் உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கேன், அவ்வளோதான். நினைவக வரிசை முறை. முதல்ல கேஷ் மெமரி பாருங்க, சிறிய கொள்ளளவு, வேகமான அணுகல் மற்றும் அதிக விலை, அதை வச்சு இங்கே பண்ணியிருக்காங்க. அதிக கொள்ளளவு, மெதுவாக அணுகல் நேரம் மற்றும் குறைந்த விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரு, ஹார்ட் டிஸ்க்கு, மெயின் மெமரி, கேஷ் மெமரி. இப்போ சிறிய கொள்ளளவு, அணுகல் நேரம் மற்றும் அதிக விலை அப்படின்னு இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அதிக விலை, அதுக்கப்புறம் இது அதை விட கம்மி, அதை விட கம்மி, இப்படி வந்துடும். சரிங்களா, அதிக கொள்ளளவு, மெதுவான அணுகல் நேரம் மற்றும் குறைந்த விலை அப்படின்னு பார்க்குறப்ப இது அதிக கொள்ளளவு ஹார்ட் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் இது அது விட கம்மி, அதை விட அது கம்மி, இதுதான். இந்த மாதிரி நீ புரிஞ்சுக்கணும். அப்போ கேஷ் மெமரி விலை அதிகம், சரி, கேஷ் மெமரி ஹார்ட் டிஸ்க்கு விலை கம்மி. பட் கொள்ளளவு அப்படின்னு பார்க்குறப்போ கேஷ் மெமரி கொள்ளளவு ரொம்ப குறைச்சலாக இருக்கும், ஹார்ட் டிஸ்க் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும்.
இந்த ஒரு ட்ரையாங்குலர் போட்டு இதை எழுதினாலே இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஹார்ட் டிஸ்க், மெயின் மெமரி, கேஷ் மெமரி. ஹார்ட் டிஸ்கோட அமைப்பு தோங்க பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும் ஹார்ட் டிஸ்க். மெயின் மெமரி ரேம், ரோம், ப்ரோம், ப்ரோம் அந்த மாதிரி நிறைய. இது ஆக்சுவலி சும்மா போட்டிருக்கேன் மெயின் மெமரி. நான் இது இன்னும் போட்டிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். இந்த மட்டும் படமே வரைஞ்சி இதை மாதிரி எழுதினாலே போதுமானது. நெக்ஸ்ட், படித்தல் மற்றும் எழுதுதல்னா என்னன்னு கேட்குறாங்க. ரீட் அண்ட் ரைட் அப்படிங்கிறது தான். ஸோ ரீட் அண்ட் ரைட் அப்படிங்கிறது என்ன பாருங்க. படித்தல் செயல்பாடு தரவுகளை வேர்டில் இருந்து பதிவகங்களுக்கு அனுப்பும் அப்படிங்கிறது. ஸோ வேர்டு டு ரிஜிஸ்டர் அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ வேர்டு டு ரிஜிஸ்டர், அதுக்கு பேர் வந்து ரீடு. என்ன வச்சுக்கோங்க, ரீட்னா என்ன, படித்தல். வேர்டு டு ரிஜிஸ்டர் எதை, தரவுகளை அல்லது பிட்டுகளை. எழுதுதல்னா ரிஜிஸ்டர் டு வேர்ட், இப்படி நாம் வச்சுக்கோங்க. அப்போ எழுதுதல் என்றால் என்ன, 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். அப்படின்னும்போது தரவுகளை ரெஜிஸ்டர் இருந்து வேர்டுக்கு மாற்றினால் அது எழுதுதல். தரவு பிட்டுகளை அல்லது பிட்டுகளை வேர்டிலிருந்து ரிஜிஸ்டருக்கு மாற்றினால் அது படித்தல். படித்தல் முடியுது இல்லையா, படித்தல் அந்த மாதிரி கூட நான் வச்சுக்கலாம். ஓகேங்களா, பாருங்க. தரவுகளை வேர்டிலிருந்து ரிஜிஸ்டருக்கு மாற்றினால் அதுக்கு பேர் படித்தல். படித்தல்ங்கிறது ரீடு. இங்கே முடியுது இல்லையா, அதெல்லாம் முடிச்சிட்டேன். அதே போல் ரிஜிஸ்டரில் இருந்து தரவுகளை ரிஜிஸ்டரில் இருந்து வேர்டுக்கு மாற்றினால் அதுக்கு பேர் ரைட் அப்படிங்கிறது தான். அப்போ ரீட் அண்ட் ரைட்னா என்ன அப்படிங்கிறது தான். இதை பேஸ் பண்ணி ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 5 மார்க்கை நாம் அடுத்த வகுப்பில் படிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ போயிடுவோம். ரீட் அண்ட் ரைட் 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். இது 5 மார்க் கொஸ்டின். நினைவக சாதனங்கள், அது வரிசை முறையை பற்றி சொல்லடி சொல்லும்போது இது மாதிரி எழுதினாலே, இது மட்டும் எழுதினாலே 5 மார்க் கொஸ்டின்ஸ். இதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின். நுண்செயலின் பண்புகள் விளக்குக ஒரு 5 மார்க் கொஸ்டின். 3 5 மார்க் கொஸ்டின்ஸ். இது 2 மார்க் கொஸ்டின். ஒருவினை எழுதுனா ரிஸ்க் அண்ட் சிஸ்க் 2 மார்க் கொஸ்டின்ஸ். இது ஒன் வேர்டு. ரிஸ்க்னா என்ன, சிஸ்க்னா என்ன, எக்ஸ்பான்ஷன், ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் சிஸ்க்ங்கிறது காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்யூட்டருங்கிறது. அப்புறம் இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். தரவின் அளவை பொறுத்து நுண்செயலை எப்படி பிரிக்கலாம், 8 பிட்டு, 16 பிட்டு, 32 பிட்டு, 64 பிட்டு பிரிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நுண்செயலி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ். இது அடிப்படை பகுதிகள் 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ நுண்செயலியோட சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ கணினி அமைப்பு நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ தொடர்ந்து படிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் எக்ஸாம் இருக்குது. எக்ஸாமுக்கு இதுவும் கவர் ஆகும். இதனுடைய வேர்ட் ஃபைலை நான் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விட்றேன். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. தொடர்ந்து பாருங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.